நேற்று நடந்த விளாக் வீடியோவாக பார்க்கலாமா? காலையில் வெள்ளிக்கிழமைன்றதுனால குளிச்சுட்டு தான் மற்ற வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பொட்டுலாம் வச்சுக்கிட்டு அடுப்புக்கிட்ட போயிட்டேன். வெள்ளிக்கிழமைன்றதுனால சாம்பார் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி எதுவும் முன்னாடியே வாங்கின்னு வந்து வைக்கல. ஸோ என்ன காய்கறி இருக்கோ அதை கிளியர் பண்ணி வைக்கிடணும் அப்படின்றது தான் பிளானு. அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் சாதமும் வடிச்சிட்டேன். பூசணிக்காய் வந்து பொங்கலுக்கு வாங்கினது மீதி இருந்ததுன்னு மாமியார் கொடுத்தாங்க, அது அப்படியே இருந்தது. அப்புறம் நேற்று வாழைத்தண்டு பொரியல் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு வாழைத்தண்டு எடுத்து வச்சுருந்தேன். அதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புடலங்காவும் பாவக்காவும் சித்தி கடையில் போன வாரம் வாங்கிட்டு வந்தது, அதுவும் அப்படியே இருக்குது. சரி இன்றைக்கி விட்டால் அதை சமைக்க முடியாது, ஸோ பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். காலையில் இந்த வேலை கொஞ்சம் பரபரப்பாக தாங்க ஆரம்பிக்கும், பரபரப்பாக தான் போகும். அதுவும் எனக்கு வந்து நைட்டு ஷிஃப்ட்டு வந்து 10:30 மணிக்கு முடியுதுன்னா நான் படுக்கிறதுக்கு 11:30 12 ஆகிடுமா. காலையில் எழுந்திரிச்சு வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் லேசியாகவே இருக்கும். என்ன பண்ணுவேன்னா சமைச்சி முடித்து பசங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டு நானுமே சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு தூக்கத்தை போட்டுடுவேன். எப்படியும் ஒரு 10:30 மணிலேருந்து 11:30 12 சம்டைம்ஸ், அதாவது எப்படி டயர்டாக இருக்கிறத பொறுத்து ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்தால் தான் அதுக்கப்புறம் இருக்கிற டே வந்து ஃப்ரெஷ் ஆகிடும். ஆனால் அது என்ன இம்பேக்ட் ஆகுதுன்னா, எனக்காவது சீக்கிரம் தூங்கணும் அப்படின்ற சிச்சுவேஷன் வரப்போ சீக்கிரம் தூக்கம் வர மாட்டேங்குது. கரெக்டாக அந்த 12 மணி வரைக்கும் முழிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் தூங்குற மாதிரி இருக்குது. என்னோடய லைஃப் ரொட்டீன் வந்து சேஞ்ச் ஆகிட்டு வருது அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் புடலங்காய் பொரியல் வந்து நான் எப்படி செய்வேன்றதை உங்ககிட்ட சொல்கிறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து கடலப்பருப்பு தான் பொரியல் செய்வேன். அப்புறம் நான் 2-3 பச்சை மிளகாய் கீரி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் புடலங்காவை பொடியாக கட் பண்ணி அதையுமே போட்டுட்டு கூட உப்பு மஞ்சள் பொடி இது மட்டும்தான் போடுவேன். லாஸ்ட்டாக வெந்து வந்ததுக்கப்புறம் தேங்காய் துருவி போடலாம், ஆனால் நான் போடலை. அப்புறம் இந்த பக்கம் சாம்பாருமே ரெடி ஆயிடுச்சு. சாம்பார்லேருந்து ஃபஸ்ட்டு வாழைத்தண்டை கட் பண்ணி போட்டுட்டேன். அது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பூசணிக்காவை போட்டுட்டேன். ஏன்னா பூசணிக்காய் வந்து குழஞ்சிரும் சீக்கிரம், அதனால். அப்புறம் நேற்று வந்து நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணோம்ல, அங்கே பிருந்தா இருந்தாங்கள்ல, அவங்களுக்கு வந்து மேரேஜு. சில பல காரணங்களால் என்னால் போக முடியல, ஆனால் நான் மனசார வாழ்த்துறேன். அவங்க எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும், ஹாப்பி மேரிட் லைஃப். நீங்களுமே விஷ் பண்ணிவிடுங்க பிருந்தாவுக்கு உங்கள் சார்பாக. அப்புறம் பசங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துட்டு சாம்பார் வச்சாலே தோசை போட்டு கொடுத்துட்டோன்னா வேலை ஆகிடும். சாப்பிட்டுட்டு அவங்களுமே கிளம்பிட்டாங்க. வெள்ளிக்கிழமை ஜாலியாக போவாங்க, சனிக்கிழமை லீவாக இருக்கணும், ஆனால் லீவு விடலை. அப்புறம் நானுமே சாப்பிட்டு ரெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து ஒரு ரிசப்ஷன் போகிற மாதிரி இருந்துச்சு. என் கூட படித்த ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டு, அவனுக்கு வந்து மேரேஜுன்னு சொல்லிட்டு இன்விடேஷன் வச்சுருந்தான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்கூல் ஃப்ரெண்டு அவங்களோட பசங்களுக்கு காது குத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன் வச்சுருந்தாங்க. ரெண்டுமே ஒரே ஏரியா பக்கம் தான், அதனால் 2 பேர் ஃபங்க்ஷனுமே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து எல்லோ கலர் சாரீ, சாதா டிசைனர் சாரீ மாதிரி இருக்கும், அதுதான் வேர் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு காது குத்து ஃபங்க்ஷனுக்கு தான் போயிருந்தோம். அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, யாருமே வரல. சரி கொஞ்சம் நேரம் மட்டும்தான் உட்காந்துருந்தோம், ஏன்னா அதுக்கப்புறம் போகணும் இல்லையா. பனி வேறு இந்த டைமில், இந்த முடிகிற டைமில் வந்து ரொம்ப அதிகமாக பெய்யுதுல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி அங்கே போயிட்டு அவங்களுக்கு கவர் கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு இங்கே ரிசப்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு ரிசப்ஷனில் தான் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அங்கே தான் நாங்கள் போகிற டைமுக்கு சாப்பாடு ரெடியாக இருந்தது. ஃபஸ்ட்டு பாப்கார்னும் ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிட்றதுக்கு போயிருந்தோம். வெஜ் மீல்ஸ் தான் போட்டிருந்தாங்க. சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி பொண்ணுக்கு கொடுத்த சீர்வரிசை பொருள்லாம் அங்கே இருந்தது, அது எல்லாமே நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிட போய் உட்காந்துருந்தோம். அப்புறம் என் ஃப்ரெண்டோட பேர் சொல்ல வந்துட்டுல, அன்பு. ரொம்ப தங்கமான பையன், இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு. உங்களால் முடிஞ்சால் நீங்களும் வாழ்த்து சொல்லுங்கள், அவன் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வேண்டிக்கிறேன். இன்னொரு கனெக்ஷன் என்னென்னா, என் அப்பாவோட சொந்த ஊரும் இவங்க ஊரும் ஒன்று, அதனால் இன்னும் கொஞ்சம் பாண்ட் எனக்கும் அவனுக்கும் அதிகம். நல்ல பையன், நல்ல ஃப்ரெண்டு. அப்புறம் சாப்பிட்றதுக்கு போய் உட்காந்துருந்தோம். பியோர் வெஜ் மீல் போட்டிருந்தாங்க, அத்தன்டிக்காக போட்டிருந்தாங்க, எல்லாமே இருந்துச்சு. அதாவது ஃபஸ்ட்டு ஊறுகாவில் ஆரம்பித்து அப்புறம் வடை, கொஞ்சம் வெஜிடபிள் பிரியாணி போட்டிருந்தாங்க, அதுக்காக ரைத்தா, முட்டைக்கோஸ் கூட்டு, கேரட் பீன்ஸ் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், காலிஃப்ளவர் பக்கோடா, அப்புறம் ஒரு ஸ்வீட் வச்சுருந்தாங்க. அந்த ஸ்வீட் பேர் எனக்கு சரியாக தெரியல. அப்புறம் சாதம், சாம்பார், ரசம், காரக்குழம்பு, கடைசியில் பாதாம் பாயசம் இதோடு இருந்தது. எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். வரக்குள்ளே குளிர்னா குளிர், அப்படி ஒரு குளிர். வர வழி ஃபுல்லாக இந்த மாதிரி கொஞ்சம் இருட்டாக, கொஞ்சம் இல்லை ரொம்பவே இருட்டாக குளிர் அதிகமாக தான் இருந்தது. ஒரு வழியாக எப்படியோ வீடு வந்து சேர்ந்துட்டோம். நேற்றைய பொழுது இப்படி தான் போயிருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.